अध्यात्मदीपमतितीर्षतां तमोन्दं संसारिणां करुणयापपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् ईश्वरानुभावम् ततो जयमुदीरयेत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे ख्यातश्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणप्राणदाता आनेता भेषजाद्रिर्लवणजलनिधेर्लङ्कनेयः समर्थः वीरश्रीमान् हनुमान् मम मनसि वचन् कार्यसिद्धिं तनोतु प्रेमप्रदानैकविचक्षणाभ्यामनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्ताशनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां सद्गुरुनाथ महाराज की गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। जो नाम का प्रताप है तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का अब दैत्य चाप कमारिया प्रहलाद नाम उच्चारिया, अब दैत्य चाप कमारिया प्रहलाद नाम उच्चारिया, नख से असुर को विदारिया, नख से असुर को विदारिया, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का ध्रुव को पिता निखला दिया, हरि नाम में मन ला दिया, ध्रुव को पिता निखला दिया, हरि नाम में मन ला दिया, उसे अचल दाम दिला दिया, उसे अचल दाम दिला दिया, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का गजराज पे विपदा पड़ी, मन में जपा जो हरि हरि, गजराज पे विपदा पड़ी, मन में जपा जो हरि हरि, ग्रह मार के मुक्ति करी, ग्रह मार के मुक्ति करी, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का द्रौपदी की लाज उतारिया, जब कृष्ण कृष्ण पुकारिया, द्रौपदी की लाज उतारिया, जब कृष्ण कृष्ण पुकारिया, ब्रह्मानंद चीर पधारिया, ब्रह्मानंद चीर पधारिया, तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का, जो नाम का प्रताप है तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का प्रभु नाम का, राम नाम का, हरि नाम का प्रताप है तुम्हें याद हो कि न याद हो, जो नाम का। பிரம்மானந்தன்கிற பக்தர் அவர் பலவிதமாக நாம மகிமையை சொல்லக்கூடிய கீர்த்தனைகள் நிறையா எழுதியிருக்கார். ஆனால் அவருடைய பிரசித்தமான கீர்த்தனை எல்லாருக்குமே தெரியும். वृंदावन में कुंज भवन में नाचत गिरिधर लाल, किति सुकुमार है किति सुकुमार है, वृंदावन में
குஞ்சபவனமே நாச்சத்த கிரிதருளாள். இந்த பாட்டை எழுதினவர் பிரம்மானந்தருங்கிற பக்தர். அவர் பலவிதமான பகவான் நாமத்தையும் பகவானுடைய மகிமையும் சொல்லக்கூடிய கீர்த்தனைகள் நிறைய எழுதியிருக்கார். அதுல பகவானுடைய நாமம் தான் அவனுடைய பக்தர்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கீர்த்தனை எழுதியிருக்கார். ஜோ நாமகா அப்படின்னு அந்த பகவானுடைய நாமம் தான் அவனுடைய பக்தர்களை ஆபத்திலேருந்து காப்பாத்தித்து அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வர. அதுல முதல்ல பிரகலாத சரித்திரத்தை சொல்றார். அப்பு தைத்ய சாப்பு கமாரியா பிரகலாது நாம உச்சாரியா. குழந்தையில காப்பாற்ற வேண்டியதே அம்மா அப்பா தான். ஆனா பிரகலாதன் கதையில என்ன ஆச்சு, அப்பாவே குழந்தைய வதம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டான். இப்படி கிளம்பும் பொழுது அவனுக்கு பலவிதமான இன்னல்கள் செய்யறான். இப்படி செஞ்சும் கூட பிரகலாதனுக்கு ஒரு ஆபத்தும் வரலையாம். ஏன்னா அவன் எப்பொழுதும் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டே இருந்ததுனால அந்த பகவானுடைய நாமம் தான் அவனை ஆபத்திலேருந்து காப்பாத்தித்து அப்படின்னு சொல்ற. அடுத்தது நேத்தி கேட்டோமே துருவ சரித்திரத்தை சொல்ற. துருவ கோ பித்தா நிக்கலாதியா ஹரி நாம மே மண்ணலாதியா. துருவன் அப்பா மடியில ஆசையா ஏறணும்னு போகும்பொழுது சுருச்சி அம்மா தடுத்து நீ அப்பா மடியிலலாம் ஏறக்கூடாது அப்படின்னு திட்டா. திட்டின உடனே குழந்தை தனக்கு என்ன கதி அப்படின்னு அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது நாரதர் முகமா மந்திரோபதேசம் ஆகி காட்டுல தனியா தபஸ் பண்றான். அப்ப அவன் தனியா தபஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு யாரு கூட துணைக்கு இருந்தான்னா அவன் சொன்ன அந்த வாசுதேவம் நாமந்தான் அவனை காப்பாத்தித்து அப்படின்னு. அந்த நாமம் என்ன பண்ணித்துன்னா உசே அச்சல் தாம திலாதியா, அவனை அந்த துருவமான சாஸ்வதமான அந்த பதவிய அவன் சொன்ன அந்த வாசுதேவ நாமமே கொடுத்துடுத்து அப்படின்னு சொல்ற. அடுத்தது கஜராஜ் பே விபதா படி மனு மே ஜபா ஜோ ஹரி ஹரி. இந்த கஜேந்திரன்கிற யானை முதல்ல அதோடைய காலை பிடிச்சி கஷ்டப்படும் பொழுது அந்த யானை சொன்ன பகவான் அந்த ஆதி மூலமே அந்த நாராயண நாமந்தான் அந்த யானையை காப்பாத்தித்து அப்படின்னு சொல்ற. யானை எப்படி நாம சொல்ல முடியும்? அதால நம்மள மாதிரி நாம சொல்ல முடியாதே. நம்மள மாதிரி அதுக்கு பல்லும் கிடையாது, நம்மள மாதிரி சொல்லும் கிடையாது. அது பிளிரதான முடியும். அப்படின்னா அது மனு மே ஜபா ஜோ ஹரி ஹரி, தன் மனசுனால அந்த ஹரிநாமத்தை சொல்ல ஹரி பகவான் கருடாதிரூடனா வந்து அந்த முதலைய அடிச்சு கஜேந்திரனை காப்பாத்தினார். இப்போ அந்த யானை சொன்ன அந்த ஹரிநாமம் தான் அந்த யானையையும் காப்பாத்தித்து கஜேந்திரனை காப்பாத்தித்து அப்படின்னு சொல்றார். கடைசியா திரௌபதி கிலாஜ உத்தாரியா ஜப் கிருஷ்ண கிருஷ்ண புகாரியா. திரௌபதி அந்த கௌரவ சபையில அவளுடைய புடவைய துஷாதனன் இழுத்து அவமானப்படுத்தும் பொழுது அங்க தன்னுடைய பர்த்தாக்கள்லாம் இருக்கா. பலசாலியான பீமன் இருக்கான், பராக்கிரமசாலியான அர்ஜுனன் இருக்கான். அவ யாரையும் கூப்பிடாம கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண புகாரியா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலே. அப்போ அவன் கிருஷ்ணான்னு கூப்பிடும் பொழுது பகவான் துவாரகையில இருந்தானா. துவாரகையில சத்யபாமாவோட சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தானா. விளையாடின்னு இருக்கும் பொழுதே திடீர்னு எழுந்து ஓடினான். ஓடினவன் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே திரும்ப வந்து உட்கார்ந்துட்டான். உடனே சத்யபாமா கேட்டா, எங்க போனேல் திடீர்னு வந்து எங்க அவசரமா கிளம்பினேல் வந்துட்டேலே அப்படின்னு கேட்டா, இல்ல திரௌபதிக்கு ஆபத்து அதான் ஓடினேன். அப்பன்னா இதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேல், கிளம்புங்கோ சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, நான் கிளம்பி போலான்னு தான் போனேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி அவ கிருஷ்ணான்னு என்னுடைய நாமத்தை கூப்பிட்டுட்டா. அவன் என்னுடைய நாமமே அவளுக்கு அளவு கடந்த வஸ்திரங்களையும் கொடுத்து காப்பாத்தெடுத்து நான் போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி போனதுனால நான் வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். சொன்ன உடனேயே அந்த பகவான அந்த தக்க சமயத்துல அந்த திரௌபதியும் காப்பாத்தினது அவள் சொன்ன அந்த கிருஷ்ணநாமம் தான் அப்படின்னு சொல்ற. சீதா பிராட்டி கூட அங்க அசோகவனத்துல 10 மாசம் கஷ்டப்படும் பொழுது
ராமர் பொறுமையாக தான் வரார், சேத்து பந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அக்னியை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிராட்டியை ஏற்றுக்க போறார். ஆனால் அவள் பிராணத்தியாகம் பண்ணுற சமயத்தில் அந்த ராமன் நாமம் ஹனுமான் வாகனத்தில் ஏறி அந்த தக்க சமயத்தில் அவளுக்கு ஜீவனத்தை கொடுத்தது. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம்னு அந்த ராம நாமம் போட்ட அந்த மோதிரம், அந்த நாமம் அவளை சீக்கிரமா காப்பாத்திடுத்து. அதனால பகவானை விட பகவான் நாமத்துக்கு தான் மகிமை அப்படின்னு இந்த பாட்டுல பிரம்மானந்தர்ங்கிற பக்தர் சொல்றார். அதே மாதிரி பகவானுடைய நாம மகிமைய சொல்றதுக்காகவே பாகவதத்துல ஷஷ்டஸ்கந்தத்துல அஜாமில உபாக்கியானத்தை சொல்றார். பாகவதம் மொத்தம் 12 ஸ்கந்தம், அதுல 6வது ஸ்கந்தத்துல இந்த நாம மகிமைய சொல்றார். குருநாத்தாள் சொல்லுவா, இந்த நாம மகிமை பாகவத கிருஷ்ணனுடைய ஹிருதயம் மாதிரி, ஹார்ட் மாதிரி, அதனாலதான் 6வது ஸ்கந்தம் நடுவுல சொல்றது அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த நாம மகிமையை சொல்லக்கூடிய அஜாமிலா உபாக்கியானத்தை சிரவணம் பண்ணுவோம். ஜெய் போலோ பதித பாவன பகவன் நாமுகி. பஞ்சமஸ்கந்தத்தினுடைய கடைசியில பூகோள ககோலங்களை வர்ணிச்சு நரகத்தையும் வர்ணிச்சார் சுகாச்சாரியால். அதை கேட்ட உடனேயே பரீட்சித்து, இந்த இவ்வளோ நரக்கம் இவ்வளோ கோரமா இருக்கே, ஜனங்கள்லாம் பாபத்தை பண்ணி நரகத்துல கஷ்டப்படுறாளே, இதுலேருந்து தப்பிக்க வழி இல்லையா? அதுநேக மகாபாக யதேவ நரகான்னரஹா நானோக்ர யாத்தனான்யேயா தன்மே வியாக்கியாது மருகசி. இதிலிருந்து தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னு கேட்க உடனே சுகாச்சாரியால் சொன்னால், மக்கள் ஜனங்கள் பாப்பத்தினால கஷ்டப்படுறா, பாப்பங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணாலே இந்த நரக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். பிராயஷ்சித்தங்கள் ரிஷிகளால சொல்லப்பட்டிருக்கு. சின்ன பாப்பங்களுக்கு சின்ன பிராயஷ்சித்தமும் பெரிய பாப்பங்களுக்கு பெரிய பிராயஷ்சித்தமும். குருநாஞ்ச லகூநாஞ்ச குருனிச்ச லகூனிச்ச பிராயஷ்சித்தானி பாபானாம் ஞாத்தோக்தானி மகர்ஷிபிஹி. அதனால பிராயஷ்சித்தம் பண்ணா தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே பரீட்சித் கேட்கிறான். இந்த பிராயஷ்சித்தம்ங்கிறது பாப்பத்தை போக்குமே தவிர பிராயஷ்சித்தமதோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவத். அது எப்படின்னா, பாபம் பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணி முடிச்ச உடனே பிராயஷ்சித்தம் தான் பண்ணிட்டோமே, அதனால ஃப்ரெஷ்ஷா பாப்பம் பண்ணலான்ங்கிற தோணுமே, பிராயஷ்சித்தம் இருக்குங்கிற தைரியத்துல பாப்பம் பண்ணுவாளே ஜனங்கள். அது எப்படின்னா, ஒரு யானையை குளிப்பாட்டி அதை கரையில நிறுத்தி வச்சா நம்ம தான் குளிச்சுட்டோமே பவுடர் போட்டுக்கலான்னு மண் எடுத்து தன் தலையில போட்டுக்கும். அதே மாதிரி திரும்ப ஃப்ரெஷ்ஷா பாப்பம் பண்ணுவாளே ஜனங்கள் அப்படின்னு கேட்ட உடனேயே ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதா விரதாதயஹா புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாம் அனந்த சேவா து நிக்ருந்ததி த்வயீம் இதி பிரபோ த்வத் புருஷா பவாஷிரே. பாப்பம் போகுமே தவிர பாப்பம் பண்ணக்கூடிய வாசனை போகாதே அப்படின்னு பரீட்சித்து கேட்க, அதுக்கு பகவன் நாமந்தான் கதி அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்ல. உடனே பரீட்சித்துக்கு இன்னும் சந்தேகம் வந்துடுது. ஏன்னா பிராயஷ்சித்தத்தை விட ஈஸியானது பகவன் நாமம். அப்ப பகவன் நாமம் இருக்குங்கிற தைரியத்துல இன்னும் பாப்பம் பண்ணுவாளே அப்படின்னா, அப்படி அவ பாப்பம் பண்ண மாட்டா. ஏன்னா பிராயஷ்சித்தம் பண்ணா அதற்குரிய பலனை கொடுக்கணும்னு தான் பகவானுக்கு இருக்கும். ஆனா அவனுடைய நாமத்தை சொல்லிட்டேன்னா அவன் என்னுடைய பக்தனாச்சே அப்படின்னு அந்த நாமமே அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பகவானுக்கு என் பக்தனை காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்பு வந்துடுவான். அதனால அவனே நல்ல புத்தியை கொடுத்து திருத்தி ஆட்கொள்வான். அதனால பகவானுடைய நாமம்தான் கதி இந்த பாப்பங்களத்துல பாப்ப வாசனை போறதுக்கு அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்ல, இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனேயே அஜாமில உபாக்கியானத்தை சொல்றார். காண்யகுப்ஜே த்விஜக் கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹா நாம்னா நஷ்ட சதாச்சாரஹா தாஸ்யா சம்சர்க தூஷிதஹா. காண்யகுப்ஜே த்விஜக் கஷ்சித், கன்யாகுப்ஜம்ங்கிற தேசம், அதுல அஜாமிலன்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவர் சத்கர்மா சத் தர்மத்தை பண்ணிட்டு
தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்துண்டு மனைவியோட கிரகஸ்த தர்மத்தில் இருந்துண்டு வந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் காட்டுக்கு சமித்து தர்பைகள் அதெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு காட்டுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு வேஷியை பார்த்தான். அந்த வேஷியை பார்த்தோன்னே அவனுக்கு துஷ்ட சங்கம் பிராப்திச்சுடுத்து. துஷ்ட சங்கம் குருநாதால் சொல்லுவா, ஒரு க்ஷணம் இருந்தாலும் சத் சங்கத்தில் இருக்கணும், ஒரு க்ஷணம் இருந்தாலும் துஷ்ட சங்கத்துக்கு போகக்கூடாது. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துஜ்ஜன சங்கம் தியஜரே அப்படின்னு ஒரு க்ஷணமாக இருந்தாலும் சத் சங்கத்துக்கு வரணும். நமக்கு முடியும் பொழுது 8:45 போகிறதே முடிய போகிறதே அப்படின்னு முடியும் பொழுது வந்தால் கூட முடியும் பொழுது கடைசியில் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பகவானுடைய 2 நாமத்தை சொல்லி பிரசாதம் கிடைக்கும். ஒரு க்ஷணமாக இருந்தாலும் சத் சங்கத்துக்கு போகணும், அரக்ஷணமாக இருந்தாலும் துஷ்ட சங்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு குருநாதால் சொல்லுவா. இவனுக்கு துஷ்ட சங்கம் கிடைக்க இவனுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவை கைவிட்டான், மனைவியும் கைவிட்டான், வேஷியோடையே இருக்கான். அவனுடைய மனசாட்சி தடுக்கிறது இதெல்லாம் தப்பு அப்படின்னு. இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ புண்ணிய சௌக்கியங்கள் இல்லையாம். அதனால் அதுலேருந்து அவனால் மீண்டு வர முடியல. அப்போ இவ்வளோ காலம் அவன் தன்னுடைய பிராமண தர்மத்தில் இருந்தானே அதெல்லாம் இவனை கைவிட்டுடுதா அப்படின்னா அதெல்லாம் கைவிடலை. பிற்காலத்தில் அவனுடைய சரித்திரத்தில் அவனை இந்த தர்மங்கள் அவனை காப்பாற்ற போகிறது. ஏதோ ஒரு வியாஜத்தில் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து கடைசியில் காப்பாற்றிடும். இந்த வேஷியோடையே இருந்துருக்கான். இந்த வேஷிக்கும் இவனுக்கும் 10 குழந்தைகள் பிறக்கிறது. இவன் பஞ்சமகா பாதம், இவன் அந்த கிரகஸ்த தர்மத்தை விட்டதுனால பஞ்சமகா பாபங்களையும் பண்ணிட்டு இந்த வேஷியோடையே இருக்கான். 10 குழந்தைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்னமோ பேர் வச்சான். பிங்கு, சிண்டு, பின்டு, டின்டு என்னென்னமோ பேர் வச்சான். கடைசியாக இருக்கிற குழந்தைக்கு நாராயணா, தன்னுடைய 10வது குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய நல்ல புத்தியை அவன் பண்ண சத்கர்மங்கள் அவனுக்கு கொடுத்தது. நாராயணாங்கிற அந்த நாமத்தை வச்சான். இப்போ இவனுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. உடனே இவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு யமதூதாலாம் வந்துட்டாலாம். சபாசஹஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வான் புருஷான் பிருஷதாருணான் வக்ரதுண்டான் ஊர்த்வரோம்னா ஆத்மானம் நேதுமாகதான் சபாசஹஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வா. பொதுவாக சாதாரணமாக 2 யமதூதால் தான் வருவாளாம். ஆனால் இங்கே அஜாமிலனுக்கு ஸ்பெஷலாக 3 பேர் வந்திருக்காளாம். ஏன்னா அவன் காலத்திரயத்தினாலையும் கரணத்திரயத்தினாலையும் பாப்பம் பண்ணதுனால 3 யமதூதர்கள் வந்தா. 3 யமதூதர்களை பார்த்தோன்னேயே புருஷான் ரிஷதாருணான்னு பார்க்கவே பயங்கரமா இருக்கா. அவ காலபாசத்தை போடுறா. குருநாதாள் சொல்லுவா, இந்த இடத்துல அவன் கழுத்துல காலபாசம் விழுந்தும் புத்திரபாசம் நீங்கலையாம். அதனால போறதுதான் போறோம், கடைசியா அந்த நாராயணனை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாமேன்னு தோணித்தான். அதனால தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சைஹி ஆஜுகாவ ஆகுலேந்திரியஹ தூரே கிரீடனகாசக்தம். எங்கேயோ தெருக்கோடியில விளையாடின்னு இருக்கான் தன் பையன் நாராயணன். அவனை கூப்பிடுறானா, நாராயணா நாராயணா. கூப்பிட கூட முடியாது, கடைசி காலத்துல கத்தனா ஏதோ நாராயணான்னு கத்தினா அவன் பையன் அங்கே விளையாடின்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறா, டே உங்கள் அப்பா கூப்பிடுறாடா உன்னைய அப்படின்னு சொன்னா, அவருக்கு அப்படி தான்டா வயசாகிடுத்துறா, அடிக்கடி அப்படி தான் கத்தின்ண்டே இருப்பார், நீ பால் போடுறா அப்படின்னு இவன் பந்து அடிக்கிறான். இவன் எந்த நாராயணனை கூப்பிட மறந்தானோ அந்த பெருமாள் என் பக்தன் என்னை கூப்பிடுறானே அப்படின்னு தன்னுடைய பார்ஷதர்கள் 4 பேரை அனுப்பி வச்சாராம். ஏன் 4 பேரை அனுப்பி வச்சார் அப்படின்னா 3 யமதூதாள் வந்திருக்கா. அதனால 3 பேரோட சண்டை போடுறதுக்கு ஒருத்தர், அஜாமிலனை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர்னு 4 பேரை அனுப்பிச்சாராம். அல்லது அக்ஷரத்துக்கு ஒருத்தர் இருக்கட்டுமேனு 4 பார்ஷதர்களை அனுப்பி வச்சா. அவெல்லாம் அபயம் அப்படின்னு சொல்ல மகாத்மாக்கள்லாம் இவன் கூப்பிட்டதே பகவான் தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. தூரே அப்படின்னா
வைகுண்டே கிரீடனகாசக்தம், அவர் விளையாடின்னு இருக்கார். என்ன விளையாட்டுனா, உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமாகிய விளையாட்டு, படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய விளையாட்டை செய்துட்டு இருக்கக்கூடிய கிரீடனகாசக்தம் புத்திரம், அந்த பூங்குற நரகத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறதுனால புத்திரம் நாராயணாஹ்வயம், நாராயணன் அப்படி நாராயணன பகவான் அங்க பாஷதர்கள் அனுப்பி வச்சு அந்த பாஷதர்கள் அபயம் அப்படின்னு சொல்ல, உடனே யமதூதாலாம் அந்த விஷ்ணு தூதாளை பார்த்து கேட்க, கேயூயம் பிரதிஷேத்தாரோ தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்யவா குத ஆயாதாக கஸ்மாதஸ்ய நிஷேதத கிம் தேவா உபதேவா வா யூயம் கிம் சித்தசத்தமாக சர்வே பத்மபலாசாக்ஷாः பீதகௌஷேயவாசசः கிரீட்டினः குண்டலினः லசத்புஷ்கரமாலினः சர்வே ச நூத்னவயசः சர்வே சாருச்சதுர்புஜாः தனுர்நிஷங்காசி கதா சங்கசக்கரகதா சங்கசக்ராம்புஜஸ்யः. கேயூயம், எங்களுடைய இந்த யமதர்மராஜாவுடைய சாசனத்தை தடுக்கிறேலே நீங்கள்லாம் யாரு, கேயூயம் அப்படின்னு ஆரம்பிச்சா. அப்புறம் பார்த்தா அவ நம்ம 3 பேர் தான் இருக்கோம், அவ 4 பேர் இருக்கா. நமக்கு தலைக்கு 2 கை தான் இருக்கு, அவ ஒவ்வொருத்தருக்கும் 4 கை இருக்கு. அதனால ஜாக்கிரதையா பேசுவோமேன்னு, உங்களை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கேலே, நீங்க யாரு, தேவர்களா உபதேவர்களா கிண்ணறலா கந்தர்வர்களா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கேலே, எல்லாருக்கும் அப்படி தாமரை கண்களா இருக்கேலே, சர்வே பத்மபலாசாக்ஷாஹா, நீங்களே இவ்வளோ அழகா இருக்கேன்னா உங்களுடைய சுவாமி எவ்வளோ அழகா இருப்பார் அப்படின்னு கேட்டான். உடனே விஷ்ணுதூதாள் நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்ட உடனேயே யமதூதாள் சொன்னா, நாங்கள்லாம் தர்மராஜனுடைய தூதர்கள். இந்த அஜாமிலன் பாப்பம் பண்ணியிருக்கான், பிராயஷ்சித்தம் பண்ணல, அதனால நாங்க இவனை நரகத்துக்கு ஐஷேண்டு போய் தண்டிக்க போறோம் அப்படின்னு சொன்னான். இவன் தர்மத்தை பண்ணல அதர்மத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீங்க தான் தர்மராஜனுடைய தூதர்களா இருந்தா நீங்க தர்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்டா. யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணஹா ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யச்ச தர்மஸ்ய லக்ஷணம். நீங்க தர்மராஜனுடைய தூதர்களா இருந்தா அந்த தர்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் உடனே நாங்க இருங்க ஒரு வருஷம் புஸ்தகம் பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லலையா. உடனே டக்குன்னு சொன்னா, வேத பிரணகிதோ தர்மோ ஹ்யதர்மஸ்தத்விபர்யயः வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ரும. அந்த வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அது தர்மம், அதுல சொல்லப்படாதது அதர்மம். வேதத்துல என்ன சொல்லிருக்கு, சத்தியம் வத, உண்மைய பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பொய் பேசக்கூடாது, அது அதர்மம். இவன் வேதத்துல சொன்னதை செய்யாம மட்டும் இருந்ததோட அந்த சொல்லாததையும் செஞ்சிருக்கான். இந்த வேதம்ங்கிறது சாட்சாத் பரமாத்மா, வேதோ நாராயண சாட்சாத், அந்த நாராயணனுடைய ஸ்வரூபம். அது யாரும் எழுதினது இல்லை, அது ஸ்வயம்பூரிதி சுஷ்ரும, அது தானே உண்டாகினது. இவன் நான் பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்றேலே, இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னா 12 பேர் சாட்சி டெய்லி பார்த்துட்டே இருக்கா நம்மள. யாருடான்னா, சூரியோக்னிக்கம் மருத்காவஹா சோமஸ் சந்தியாக நீதிஷா கம் குக்காலோ தர்மயிதி ஹேதே தைஹ்யஸ்ய சாட்சிணஹா. சூரிய பகவான், அக்னி, கம் ஆகாசம், இவாள்லாம் பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஏதாவது அதர்மம் பண்றோமா பாப்பம் பண்றோமான்னு பார்த்துட்டே இருக்கா. சித்திரகுப்தன்ட்ட சொல்லிடுவா, இவா இந்த மாதிரி இவாளுடைய சாட்சியை வச்சு நாங்க தர்மத்தை பாப்ப கணக்கு எடுக்கிறோம். இந்த அஜாமிலன் பாப்பம் பண்ணா பிராயஷ்சித்தம் பண்ணல, அதனால இவனை நாங்க தண்டிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இவன் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டானேப்பா அப்படின்னு விஷ்ணுதூதாள்லாம் சொன்னாலாம். பிராயஷ்சித்தமா எப்ப பண்ணா அப்படின்னு அஜாமிலனோட இதை எடுத்து பார்த்தா வெறும் பாப்ப கணக்கு இருக்கே தவிர பிராயஷ்சித்தம் பண்ணதா ஒரு கணக்கும் இல்லையே பண்ணலையே அப்படின்னு யமதூதாள் சொன்ன. நீங்க வந்த பிறகுதான் அவன் பிராயஷ்சித்தமே பண்ணா அப்படின்னா. என்ன பிராயஷ்சித்தம் பண்ணா அப்படின்னா, அயம் ஹி கிருத நிர்வேஷோ ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்யாஜஹார விவசோ நாம ஸ்வஸ்தியனம் ஹரேஹே.
அவன் பகவானுடைய நாமத்தை சொன்னானே நாராயணான்னு, அந்த நாமம் இப்ப மட்டும் இல்ல, அவன் கோட்டி ஜென்மமா பண்ண பாப்பங்களுக்கும் சேர்த்து பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான் அப்படின்னு விஷ்ணு தூதாள்லாம் சொன்னான். அதெல்லாம் கேட்ட உடனே யமதூதாள் சொன்னா, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீர். நீங்க என்ன நினைச்சுருக்கேள், உங்க பெருமாள் நாராயணனை இவன் கூப்பிட்டான்னு நினைச்சுருக்கேள். அவன் தோ அங்க கோடியில விளையாடின்னு இருக்கானே, அவனுடைய பையனாகிய நாராயணனை தான் கூப்பிட்டான் அப்படின்னு அவ சொன்ன உடனே விஷ்ணுதூதால் சொன்னா, நாமம் நது வஸ்து சக்திஹி அப்படின்னு அந்த நாமத்தை தெரிஞ்சு சொன்னான். எப்படி ஒரு அக்னி தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுட்டு விடுமோ, அதே மாதிரி பகவானுடைய நாமம் தெரிந்து சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் பாபத்தை பொசுக்கிடும். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகோ அஜ்ஞானாத் அதவா ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயத் சங்கீர்த்திதம் அகம் பும்சோ தஹேதேதோ யதா அனலஹா. எப்படி உதாரணத்துல ஒரு கதை சொல்லுவா. ஒருத்தன் பகவான் சிவனை குறிச்சு தபஸ் பண்ணான். காட்டுல தபஸ் பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா வாத்துல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. அதனால சிவன் குறிச்சு தபஸ் பண்ணி அவர் தான் அமிர்த மிருத்யுஞ்சயர்னு சொல்றாளே, அதனால அவர்கிட்ட கொஞ்சம் அமிர்தம் வாங்கலான்னு தபஸ் பண்ணினான். இன்னொருத்தன் கிராமத்துல ரொம்ப தீராத வயிற்று வலியிலால கஷ்டப்பட்டு இருக்கான். கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு எல்லா மருந்தும் பண்ணி எல்லா சிகிச்சைலாம் பண்ணி பார்த்தா அவனுக்கு எது பண்ணும் சரியா ஆகலை. ஆனால் என்ன பண்ணா, இனிமேட்டு வாழ வேண்டாம், காட்டில் எங்கேயாவது உயிரை விட்டுடலாம் அப்படின்னு காட்டுக்கு வந்துட்டுருக்கான். இந்த தபஸ் பண்ணவன் சிவபெருமானை பார்த்து நெல்லையப்பரை பார்த்து அவர் அமிர்தம் கொடுத்துட்டு சொன்னார், நீ இந்த அமிர்தத்தை எங்கேயும் கீழே வைக்காத, கீழே வச்சா அதனுடைய சக்தி பவர் போயிடும். அதனால நேராக எங்கேயுமே கீழே வைக்காம ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னான். இந்த கீழே வைக்கக்கூடாதுன்னு இவன் எடுத்துட்டே வந்துட்டுருக்கான். எடுத்துன்னு வந்தவனுக்கு அவசரமாக பாத்ரூம் வந்துடுது. அதனால அவன் என்ன பண்ணான், இங்கே யாராவது காட்டில் இருக்காளா அப்படின்னு பார்த்தான். அப்போ தான் இந்த வைத்த வலிக்காரன் வந்தான். வைத்த வலிக்காரனை பார்த்தோன்னே கூப்பிட்டுட்டு இதில் அமிர்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது குடிச்சிட போகிறானே அப்படிங்கிறதுக்காக மாற்றி சொன்னான். இதில் விஷம் இருக்கு, குடிச்சிடாத, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இந்த வைத்த வலிக்காரன் நினச்சான், நம்மளே எங்கேயாவது காட்டில் விழுந்துடலான் தான் வந்தோம், நமக்குன்னு யாரோ விஷம் வேற கொடுக்குறாளே அப்படின்னு அதை எடுத்து குடிச்சான். குடிச்ச உடனே அவன் என்ன நினச்சிட்டு குடிச்சான், விஷம்னு நினச்சிட்டு தான் குடிச்சான். ஆனால் அதில் அமிர்தம் இருந்ததுனால அவனுடைய வைத்த வலி சரியாயிடுத்து. இவன் பையன் நாராயணன் நினைச்சுட்டு கூப்பிட்டாலும் அது அமிர்தஸ்வரூபியான அந்த பெருமானுடைய நாமமா இருக்கிறதுனால இவனுடைய பாப்பம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி அந்த யமபாசம் அருந்ததை அந்த விஷ்ணு தூதாலாம் காட்ட உடனே யமதூதாலாம் கிளம்பி போனான். உடனே விஷ்ணு தூதாலை பார்த்து அஜாமிலன் கேட்டான், நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டான். அவன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை, சிரிச்சுண்டு கிளம்பிட்டா. ஒரு க்ஷணம் இருந்தாலும் சத் சங்கம், ஒரு க்ஷணம் இருந்தாலும் துஷ்ட சங்கம்னு சொன்னோமே, இந்த அரக்ஷணம் சத் சங்கம் இந்த அஜாமிலனுக்கு கிடைச்சதுல அவனுக்கு நல்ல புத்தி வந்துடுத்து. என்ன பண்ணா, விஷ்ணு தூதாளுக்கு யமதூதால தெரியாதா, யமதூதாளுக்கு விஷ்ணு தூதால தெரியாதா, இதெல்லாம் அஜாமிலனுக்கு நாம மகிமை சொல்லணுங்கிறதுக்காக அவ பண்ண நாடகம். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு தெரிஞ்சண்டா. கிளம்பினா, வீட்டை விட்டு கிளம்பினா, நேரா ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு போய் அகண்டமா பகவானுடைய நாமத்தை சொல்லி நாராயண 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 நாராயணா இப்படி அகண்டமா ஹரித்வார க்ஷேத்திரத்துல நாமஜபம் பண்ணி தன்னுடைய பூத சரீரத்தை துறந்து திவ்ய சரீரம் பெறப்பட்டு அதே விஷ்ணு பாஷதர்கள் 4 பேர் வர யமன் தலையில காலை வச்சு பகவானுடைய திவ்ய தாமத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொன்னார். பிரியமானோ ஹரேர் நாம கிருணன் புத்ரோபசாரிதம் அஜாமிலோப்யகாத்தாம கிம் புனஸ்ரத்தயா கிருணன் அப்படின்னு ஏதோ ஒரு புத்திரனை கூப்பிடுற வியாஜத்துல
பகவானுடைய நாமத்தை சொல்லில அஜாமிலனுக்கே பகவான் திவ்ய தாமத்தை கொடுப்பானாகில் அவனுடைய பெருமையை நினைச்சுண்டு அவனை நினைச்சுண்டு பகவானுடைய நாமத்தை சொன்னவாளுக்கு அவன் எதை தான் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அஜாமில சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். உடனே பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டார். இவாள்லாம் போய் இந்த தர்மராஜருடைய தூதர்கள் யமதூத்தாள்லாம் போய் யமன்ட்ட வந்து ஐஷிண்டு வரல, அஜாமிலனை விஷ்ணு தூத்தாள் வந்து தடுத்துட்டா அப்படின்னு போய் சொன்னாலே அந்த யமன் தர்மராஜா அதை ஒத்துண்டாரா அப்படின்னு கேட்டான். ஆக்சுவலி பரீட்சத்துக்கு இந்த டவுட் வரல, நமக்கு சப்போஸ் வந்ததுன்னா அதை கிளியர் பண்றதுக்காக கேட்கிறார். இப்படி கேட்ட உடனேயே அதை சொல்றேன்ப்பா அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்றாள். இந்த யமபட்டாள்லாம் நேரா யமலோகத்துக்கு போய் சொன்னா, அவன் நாங்கள் எங்கடா அஜாமிலன் அப்படின்னு கேட்டார் யமதர்மராஜா. உடனே அந்த யமபட்டால் சொன்னா, அவன் கத்தினானே பார்க்கணும், நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா. உடனே யமதர்மராஜா சொன்னா, நம்ம போகிற இடத்துலலாம் நம்மள என்ன வெத்தப்பாக்கு வச்சா அழைப்பா, அவா கத்துவா, அவா கூட இருக்கிற கத்துவா, எல்லாரும் கத்திட்டு தான் இருப்பா. எப்படி ஏதாவது ஒரு சாமான் வாங்கினோன்னா அதனுடைய கவரை தூக்கி போட்டு அந்த சாமானை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சரீரத்தை தூக்கி போட்டு ஜீவன் எடுத்துட்டு வர வேண்டிதானே அப்படின்னு தர்மராஜர் சொல்ல, உடனே அவெல்லாம் சொன்னா, அவன் எல்லாரும் கத்துற மாதிரி கத்தல, நாராயணா அப்படின்னு கத்தினான் அப்படின்னு சொன்ன உடனேயே யமதர்மராஜாவே தன்னுடைய ஆசனத்திலேருந்து எழுந்து தலைமேல கை குவிச்சு நின்னாராம். அவர் யாருக்கு தலைமேல கை குவிச்சு நிற்கிறார் அப்படின்னா அந்த பகவானுடைய நாமத்துக்கா அப்படின்னா இல்லையா, அந்த பகவானுடைய பாஷதர்களுக்கா அப்படின்னா அவளுக்கும் இல்லையா, அல்லது அந்த பகவானுக்கா அப்படின்னா அதுக்கும் இல்லையா. பின்ன யாருக்கு இவர் கை குவிச்சார் அப்படின்னா அஜாமிலனுக்கு கை குவிச்சாராம். கடைசி காலத்துல பகவானுடைய நாமத்தை சொல்லி ஒரு ஜீவன் கரையேறித்தே அப்படின்னு சந்தோஷப்பட்டு கை குவிச்சு சொன்னார். தன்னுடைய பட்டர்கள்ட்ட சொன்னார், இது பாகவத தர்மம்பா, ரொம்ப ரகசியமானது, எங்க 12 பேருக்கு தான் தெரியும். ஸ்வயம்பூ நாரதர் சம்புகு குமார கபிலோ மனுகு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசகிர்வயம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும்னு ஆரம்பிக்காம விஷ்ணுக்கு பிரம்மாவுக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், இப்படி சொல்லிண்டே அடியேனுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார். குருநாதால் சொல்லுவா, கடைசியா சொல்றதுனாலேயே யமதர்மராஜா எப்பேற்பட்ட பரம பாகவதர் அப்படின்னு தெரியறது. இந்த சொல்லி முடிச்சு இந்த எங்க 12 பேருக்கு தான் தெரியும், அதனால யாரெல்லாம் நாமம் சொல்றாளோ அவளிடத்துல நீங்க போகக்கூடாது. நம்ம ஐஷிண்டு வரத்துக்குன்னு சில பேர் இருக்கா, குவாலிஃபிகேஷன் உள்ளவா, அவளை சொல்றேன், அவளை மட்டும் ஐஷிண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்ய ந ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாய நோ நமதி யத் சிர ஏகதாபி தானானயத்வமசதோ கிருத விஷ்ணு கிருத்யான ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம். எந்த நாக்கு பகவானுடைய நாமத்தை ஒரு வாட்டி கூட சொல்லலையோ அந்த அவளை ஐஷிண்டுவா, அல்லது எந்த மனசு அந்த பகவானுடைய கோமலமான திருவடிய ஒரு வாட்டி கூட நினைக்கலையோ, யோகீந்திராணாம் त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिबाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथते பாதமூலம். அந்த பகவானுடைய திருவடி இருக்கே, கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடியது. அந்த திருவடியை ஒரு வாட்டி கூட நினைக்கா யார் எந்த சேத்தஸ் இருக்கோ அவள் ஐஷிண்டுவா, அல்லது கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு ஒரு தடவை கூட எந்த சிரசு நமஸ்காரம் பண்ணலையோ அவள் ஐஷிண்டு வந்தா போதும், இனிமே பகவான் நாமம் சொல்றவாள் கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொன்னார். இந்த கதை நம்ம அகஸ்தியருக்கு ரொம்ப பிடிக்குமா. இங்கேதான் பொதிகை மலையில இதிகாசமிமம் குஹ்யம் பகவான் கும்பசம்பவஹா கதயாமாசமலையே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். இந்த அஜாமிலோபாக்கியானம் அகஸ்தியருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேதான் பொதிகை மலையில உட்கார்ந்துண்டு தினசரி இந்த அஜாமிலோபாக்கியானத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அஜாமிலோபாக்கியானத்தை முடிச்சார். அதன் பிறகு ஷஷ்டஸ்கந்தத்துல பகவானுடைய நாராயண கவச்சத்தை சொன்னார். அதன் பிறகு விருத்ராசுர சரித்திரத்தை சொல்லி அவனுடைய பூர்வஜன்